அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது காலை நேர தலைப்புச் செய்திகள். டிசம்பர் மாதத்திற்கான அஸ்பெஸ்ம நலம்புரி கொடுப்பனவு தொகையை அஸ்பெஸ்ம பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் இன்று வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை அஸ்பெஸ்ம நலம்புரி நன்மைகள் சபை விடுத்துள்ளது. அதற்கமைய அஸ்பெஸ்ம பயனாளிகள் எதிர்வரும் 13ஆம் தேதி முதல் தங்களது வங்கிக் கணக்குகளில் இருந்து கொடுப்பனவு தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சுமார் 17,07,311 பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு பணம் வைப்பிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கான சட்டத்தில் திருத்தம் செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கையின் பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவலர்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. அமைச்சர் சந்தன அபேவர்தனவின் தகவலின்படி சட்டவரைவு நிபுணர் திணைக்களத்தினால் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்புமனுக்களை அமைச்சர்கள் இணக்கப்பாட்டுக்கு அமைக்க ரத்து செய்வதற்கு அமைச்சரவையில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி மாகாண சபை தேர்தல் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இது தொடர்பான திருத்தங்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அடுத்த சில வாரங்களில் அது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்ட மின்சார கட்டண திருத்தம் யோசனை தொடர்பில் பொது பயன்பாடுகளின் ஆணைக்குழுவின் இறுதி தீர்மானம் 2025 ஜனவரி 17ஆம் தேதி எடுக்கப்படும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி இலங்கை மின்சார சபையினால் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையான 6 மாத காலத்திற்கு முன்வைக்கப்பட்ட மின்சார கட்டண திருத்த முன்மொழிவுகளுக்கான பொது கலந்தாய்வு 2025 டிசம்பர் 17ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என பொது பயன்பாடுகளின் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் சுட்டிக்காட்டப்படுகிறது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு இலக்கம் 5 கடமையாற்றிய 116 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் போலீஸ் கடமைகளுக்காக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த போலீஸ் உத்தியோகஸ்தர்களின் 7 பிரதான போலீஸ் பரிசோதகர்கள் உள்ளடங்குகிறார்கள். இங்கு 4 போலீஸ் பரிசோதகர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த அதிகாரிகள் கிட்டத்தட்ட 38 போலீஸ் பிரிவுகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஓய்வு பெற்ற ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு இலக்கம் 5 என்பது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பாகும். யாழ்ப்பாணம் நைனாதீவு மற்றும் நெடுந்தீவுக்கான படகு சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கடல் கடும் கொந்தளிப்பாக இருப்பதனால் படகு சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. வாத்துவ பொதுப்பெட்டியவில் வீடொன்று தீப்பற்றி எரிந்துள்ளதாக வாத்துவ போலீசார் தெரிவிக்கின்றனர். தீயினால் வீடு முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தீ மளமளவென பரவியதை அடுத்து பக்கத்து வீட்டில் இருந்தவர்களை சேர்த்து தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர். எனினும் இந்த தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த வீட்டின் பெண் ஒருவர் விளக்கு ஏற்றி விட்டு சென்றதால் அது கீழே விழுந்து தீப்பிடித்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாத்துவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் மாவட்டத்தில் இனங்காணப்படாத காய்ச்சல் பரவி வருவதாக தொற்றுநோய் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனினும் இந்த நிலை எலிக்காய்ச்சலா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் தொற்றுநோய்கள் திணைக்களம் வைத்தியர் குமுது வீரகோன் கூறுகிறார். அப்பகுதிகளில் காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறு உள்ள நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் தற்போது சம்பந்தப்பட்ட காய்ச்சல் நோயாளிகளின் மாதிரிகளை எடுத்து பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். 2023ஆம் ஆண்டில் நாடு முழுவதும் 9,000க்கு மேற்பட்ட எலிக்காய்ச்சல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவர்களில் கிட்டத்தட்ட 200 பேர் இறந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருட காலப்பகுதியில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அவர் இங்கு குறிப்பிட்டுள்ளார். நேற்று காலை 6 மணியுடன் முடிவடைந்த 24 மணித்தியாலங்களில் இருவேறு பிரதேசங்களில் 2 கொல்லப்பட்டுள்ளார்கள் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. யாயில கடையொன்றில் 45 வயதுடைய நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் செவ்வாய்க்கிழமை தாக்கப்பட்டதில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
கடைக்குள் சக ஊழியருடன் மது அருந்தியதாக இதன்போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி மற்ற ஊழியர் கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளார் என்று போலீஸ் விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. பலத்த காயங்களுடன் ராகவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுவிட்டார். அவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை யாயில போலீசார் ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை லக்கல பிரதேசத்தில் 44 வயதுடைய பெண் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் படுகாயமடைந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை உயிரிழந்துள்ளார். குடும்ப தகராறு காரணமாக குறித்த பெண் அவரது கணவரினால் தாக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு பெரிய கல்லாறு பகுதியில் 3 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. பெரிய கல்லாறு பாலத்திற்கு அருகே எதிரெதிரே பயணித்துக் கொண்டிருந்த 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. எனினும் குறித்த விபத்தில் வாகனங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை. விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போலீசார் மேற்கொண்டுள்ளனர். அகிங்கல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடலில் நீராட சென்ற வெளிநாட்டு பிரஜையும் வெளிநாட்டு பெண்ணொருவரும் கடல் அலையில் அடித்து செல்லப்பட்டுள்ளனர். எனினும் அந்த இடத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உயிர்காக்கும் படையினர் வெளிநாட்டு ஜோடிகளை மீட்டு உடனடியாக சிகிச்சை அளித்தனர். விபத்தில் உயிர் தப்பிய வெளிநாட்டவர் 29 வயதான ருபேனிய பிரஜை எனவும் பெண் 30 வயதான சீன பிரஜை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மிகிந்தலை அனுராதபுரம் வீதியில் குருந்தன்குளம் பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்து நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. மிகிந்தலையில் இருந்து அனுராதபுரம் நோக்கிய பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அனுராதபுரத்தில் இருந்து மிகிந்தலை நோக்கி பயணித்த ஜீப் வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. அடுத்த 24 மணித்தியாலங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை அண்டியதாக தமிழ்நாடு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்த குறைந்த தாழ்வு பகுதி தொடர்ந்தும் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. அதோடு நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடமாகாணத்தின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். அதேவேளை காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30-40 கிலோமீட்டர் வரை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமான முறையில் ரத்தினக்கல் தோண்டிய 6 சந்தேக நபர்களை ஹட்டன் போலீஸ் ஊழல் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். ஹட்டன் நகரிலிருந்து காசல்ரி நீர்த்தேக்கத்திற்கு பாயும் டிக்கோயா கால்வாயில் ரத்தினக்கல் அகழ்ந்து கொண்டிருந்த 6 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் ரத்தினக்கல் அகழ்வதற்கு பயன்படுத்திய உபகரணங்கள் சிலவற்றை கைப்பற்றியுள்ளனர். டிக்கோயா வனராஜ தேயிலை தொழிற்சாலைக்கு பின்புறம் உள்ள டிக்கோயா கால்வாயில் உள்ள சில சட்டவிரோதமான முறையில் ரத்தினக்கல் அகழ்வதாக கிடைத்த தகவலை அடுத்து ஹட்டன் போலீசார் சுற்றி வளைப்பு நடத்தி சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். வவுனியா வேலம்குளம் பகுதியில் யானை தாக்கி முன்னாள் கிராம சேவகர் ஒருவர் மரணமடைந்துள்ளதாக பூவரசன்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா வேலம்குளம் பகுதியில் வசிக்கும் முன்னாள் கிராம சேவகர் ஒருவர் செவ்வாய்க்கிழமை மாலை தனது மாட்டினை வீடு நோக்கி கொண்டு சென்றிருந்த போது வேலங்குளம் இராணுவ முகாமுக்கு அண்மையில் வீதிக்கு வந்த ஜானையின் தாக்குதலுக்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். முன்னாள் கிராம அலுவலகர் மோகனகாந்தி என்பவரே இவ்வாறு மரணமடைந்தவர். குறித்த யானை சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக குறித்த பகுதியில் நின்று அட்டகாசம் புரிந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மருந்து இறக்குமதி செய்வதற்கான ஒதுக்கீடு செயற்பாடுகளுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்த ஒரு சில இடையூறுகள் காரணமாக எதிர்வரும் நாட்களில் இடைக்கிடையே ஓரிரு மருந்துகளுக்கு தற்காலிக தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார்.